தமிழ்நாட்டுல முக்கியமான பிரபலங்களோட திருமணம் அப்படின்னு சொன்னாலே அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட கேட்ரிங் தான் இருக்கும். குறிப்பா தமிழ் சினிமா பிரபலங்கள் மட்டும் இல்லாம அரசியல் கட்சி தலைவர்களோட வீட்டு விசேஷங்கள் இவர் தான் முழு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு இவர் சமையல்ல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இவர் தமிழ் சினிமாவில் சில படங்கள்லயும் அதே மாதிரி விஜய் டிவில ரொம்பவே பிரபலமான ரியாலிட்டி ஷோவான குக் வித் கோமாளி ஷோல ஜட்ஜாவும் இருந்துட்டு வராரு. அத்தோட இவர் கோயம்புத்தூர் சேர்ந்த ஸ்ருதி அப்படின்ற பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிருக்காரு. மேலும் இவங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது கடந்த சில நாட்களாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு அவர்களோட மனைவியான ஸ்ருதி அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரியும் அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்போ மாதம்பட்டி அவர்களோட பல வருஷ காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசில்டா அப்படின்றவங்கள 2வது திருமணம் பண்ணி அவங்களோட தான் இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தி மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி ஸ்ருதி அவர்கள், நான் தான் ரங்கராஜ் அவர்களோட மனைவி, மாதம்பட்டி என் கூட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டா அவங்களோட போஸ்ட்ல ரசிகர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட சேர்ந்து எடுத்த சில போட்டோவை போட்டு இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை எப்படி ஹாப்பியா வச்சுக்கணும், என்னோட சிரிப்பை எப்படி கொண்டு வரணும்னு மாதம்பட்டி தான் நல்லா தெரியும்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே குழம்பி போயிருந்த நிலையில இப்போ இதை பத்தி முதல் முறையா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களே வெளிப்படையா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவரு ரீசெண்டா என்னை பத்தி வர செய்தி எல்லாமே எனக்கு தெரியும், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னோட குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா, நீங்க இப்போ ஜாய் கிறிசில்டா கூட தான் இருக்கீங்களா அப்படின்னு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல மாதம்பட்டி அவர்கள், என்னோட பர்சனல் விஷயம் பத்தி வெளியே பேசணும்னு எந்த அவசியமும் இல்ல, அதை தாண்டி ஒரு கட்டத்துல பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா அப்போ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இதனால இப்போ ரசிகர்கள் என்ன பேசுறதுன்னே தெரியாம பல குழப்பத்துல இருக்காங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.